சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா. 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இப்போ ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, பராசக்தி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 5 நாள் வந்து ஜனநாயகன் மட்டும்தான் தியேட்டர்ஸில் இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 1300 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இந்த 1300 ஸ்க்ரீன்ஸில் இப்போ புதுப்படம் வெளியிடுறதுக்கு தகுதியான ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்க்ரீன்ஸ் தான். இந்த 1000 ஸ்க்ரீன்ஸில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 5 நாளைக்கு ஒரு கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய மாசான கலெக்ஷனாக இருக்கும். இப்போ ஜனநாயகன் பராசக்தி அடுத்தடுத்த நாளில் வருது அப்படின்னா ஆரம்பத்திலே ரெண்டுமே 500 ஸ்க்ரீன்ஸில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிராபேக். யாருக்கு டிராபேக் அப்படின்னா ஜனநாயகனுக்கு டிராபேக். ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் முதல் 5 நாள் 1000 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகி ஒரு கலெக்ஷன் பண்ணோம் இல்லையா, அந்த கலெக்ஷன் இப்போ பண்ண முடியாது. இப்போ இது 500 ஸ்க்ரீன்ஸ் தான் ரிலீஸ் ஆகுது. இது 500 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகும் போது பாதியாக ஷேர் ஆகும்போது 1000 ஸ்க்ரீன்ஸில் வர வேண்டிய கலெக்ஷன் எவ்வளோ பெரிய கலெக்ஷனாக இருக்கும். அதுவும் 5 நாள் கலெக்ஷன் ரெண்டும் ஒரே நாளில் வந்துச்சுன்னா பராசக்திக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா பராசக்தி 150 கோடியில் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய பிஸ்னஸ்க்கும் அதனோட கலெக்ஷனுக்கும் நிச்சயமாக அது ரீச் அவுட் பண்ணிடும். ஏன்னா 150 கோடி ரூபா பட்ஜெட்டு, அது பிஸ்னஸ் ஒரு 200 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருந்தா கூட நிச்சயமாக அதையும் தாண்டி ஒரு கலெக்ஷன் பராசக்தி ஈஸியாக பண்ணிடும். ஆனால் வேற ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் 350 கோடி ரூபா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போது 350 கோடி தாண்டி வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு 100 கோடி லாபம் வச்சு வித்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 450 கோடி ரூபாய்க்கு லாபம் வச்சு வித்திருந்தா இப்போ இந்த 450 கோடியை ரீச் அவுட் பண்ணி அதையும் தாண்டி லாபம் எடுக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அது விஜயினுடைய கடைசி படம். அது விஜயோடைய படம் எப்படி இருக்குமோ, அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிச்சயமா என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும். அதுல விஜயோட பாட்டு, ஃபைட்டு, பஞ்ச் டைலாக்கு, விஜயோட வாக்கு, லுக்கு விஜயோடைய படமா இருக்கும். அதாவது ஜனநாயகன் ஒரு மேக்சிமம் என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும். அதே பராசக்தியோட கதைக்களம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நடிக்கிற ஒரு நாயகனா பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிக்கிறாருன்னும் போது அது ஒரு கதைக்களத்துக்குள்ளே வந்துடுது. அந்த படமே ஒரு கதைக்களத்துக்குள்ளே வந்துடுது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பஞ்ச் டைலாக்கு, பாட்டு, டான்ஸு, இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் இதெல்லாம் கொண்டு வர முடியாது. எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே பராசக்திக்குள்ளே கொண்டு வர முடியாது. கதையை மட்டும்தான் சொல்ல முடியும். இல்லைம்மா, இது பார்த்தீங்கன்னா ஈரோடு விஜயோட ஸ்பீச் இருக்குல்ல, அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட முடிவுன்னு சொல்றாங்க. ஈரோடு விஜயோட ஸ்பீச் ரொம்ப வீரியமா இருந்துச்சு. டிஎம்கேவை டேரிங்கா அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு. அந்த ஸ்பீச் அவர் பேசின ஒரு 2 மணி நேரத்திலேயே நம்ம பராசக்தியை அடுத்த நாளே கொண்டு வந்துடலாம், நேரடியா மோதலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டதா சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா சினிமாவையும் தாண்டி இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு, அது நம்ம மறுக்கவே முடியாது. அதாவது விஜய் அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அதுதான் அதனாலதான் அவருக்கு அது கடைசி படமா இருக்கு. சோ அரசியலுக்கு வந்துட்டாருன்னும் போது அவர் நேற்று வந்த கட்சி அப்படிதான் நம்ம சொல்லணும். விஜய் நேற்று வந்த ஒரு புது கட்சி தானே. அப்படி இருக்கும்போது அவரே டிஎம்கே எதிர்த்து அவருடைய குரலை உயர்த்தி பேசும்போது டிஎம்கே பல வருஷங்களா பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் வேறு ஊன்றிய கட்சி, பல வருடங்களா ஆட்சியில் இருந்த கட்சி, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சி. ஸோ அவங்க பதிலடி கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அந்த கதையில சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு, ஒரு ஸ்டூடெண்டா நடிக்கிறாரு. அந்த கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டூடெண்ட் அவருடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு கடைசியில் முழு தூக்க மாத்திரைகள் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் ஃபயர் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. அந்த கிளைமேக்ஸ் சிவகார்த்திகேயன் இறந்து போயிடுவாங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியில சிவகார்த்திகேயன் நடிக்கிறார் அப்படின்னா அது மக்கள்கிட்ட போய் நல்லா கனெக்ட் ஆகும். ஜனவரி 3ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு பெரிய திருவிழா மாதிரி பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இடம் எங்க அப்படின்னும் போது நேரு ஸ்டேடியம் வெளி, அதாவது அவுட்டோர் ஸ்டேடியம், இண்டோர் ஸ்டேடியம் இருக்கு. அவுட்டோர் ஸ்டேடியத்தில் இது பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்பதான் ஒரு மாசான கிரௌட் அங்கே கொண்டு வர முடியும். ஸோ அந்த விழாவுமே ஒரு பிரமாதமான விழாவா இருக்க போது. ஜனநாயகன்ல விஜய்னா, பராசக்தியில சிவகார்த்திகேயன். பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இன்னைக்கு தமிழ் சினிமால அவர் ஒரு முக்கியமான நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காரு. விஜய் வேற ஹைட்டு, அது விஜயோட ஹைட்டை சிவகார்த்திகேயன் இப்ப தொட்டுட்டாரா அப்படின்னா அது இல்லை, அது வேற விஷயம்.
ஆனா சிவகார்த்திகேயனுக்கு ஒன்று ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கலெக்ஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் இன்னைக்கு வந்து முக்கியமான நடிகரா மாறிட்டாரு. அப்படி இருக்கும்போது ரெண்டு படமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து மாசான படம், இது கிளாஸான படம் இல்லம்மா. நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த படத்துல நடிகர். அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இன்னைக்கு வந்து டிஎம்கேவோட நெருங்கிய ஒரு உறவினர்களா இருக்கிறாங்க, நெருங்கிய நண்பர்களா இருக்கிறாங்கன்னும் போது இது டோட்டலாவே இந்த ஃபைனல் கால் எடுக்கிறது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். சிவகார்த்திகேயன் வந்து இந்த தேதியில வராதீங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்க போறது இல்ல, இந்த தேதியில வாங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்க போறது இல்ல. இது முழுக்க நான் சொன்ன மாதிரி அரசியல் ஆட்டம் தொடங்கிருச்சு. அதனால அவங்க இந்த டிசிஷனுக்கு வந்துட்டதுனால நிச்சயமா வந்து சிவகார்த்திகேயனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சிவகார்த்திகேயன் நிச்சயமா சந்தோஷப்படுவார். எப்படி சந்தோஷப்படுவார்னா, இப்ப கடைசி படம் விஜய் படத்தோட நம்ம படம் மோதுது அப்படின்னும் போது யாரா இருந்தாலும் ஒரு பெரிய ஆளோட மோதும் போது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்குதானே செய்யும். ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில சீனியர் ஜேர்னலிஸ்ட் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன், பராசக்தி இந்த ரெண்டு படத்தோட அந்த போட்டி தான் இப்போ அதிகமா பேசப்பட்டு இருக்கு. இப்போ பராசக்தி வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சும் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து வந்துட்டு இருக்கு சார். அப்படி வந்தா எப்படி இருக்கும் இந்த போட்டி அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுமா? ரிலீஸ் டேட்டு இன்னும் மாறி போயிட்டே இருக்கு சார். எப்படி இருக்க போகுது இந்த போட்டி, அதை பத்தி சொல்லுங்க. பராசக்தி வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 14 ரிலீஸ் பண்றதா தான் இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜனநாயகன் வந்து ஜனவரி 9, பராசக்தி வந்து ஜனவரி 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது ஒரு செய்தி வந்து சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு பெருசாக பரவிட்டு இருக்கு. அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறதை தவிர்த்து அந்த நிறுவனம் சார்பாக பார்த்தீங்கன்னா எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இது வரைக்கும் வரல. இப்போ ஜனநாயகன் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, பராசக்தி வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 5 நாள் வந்து ஜனநாயகன் மட்டும்தான் தியேட்டர்ஸில் இருக்கும். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1300 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இந்த 1300 ஸ்க்ரீன்ஸில் வந்து இப்போ புதுப்படம் வெளியிடுறதுக்கு தகுதியான ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்க்ரீன்ஸ் தான். இந்த 1000 ஸ்க்ரீன்ஸில் வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 5 நாளைக்கு ஒரு கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய மாசான கலெக்ஷனாக இருக்கும். அந்த 5 நாள்லேயே அந்த கலெக்ஷன் வந்து ஜனநாயகன் படம் எடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து ஜனவரி 14 வரும்போது பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு டேர்ன் ஸ்டார்ட் ஆயிரும். பராசக்தி அன்னைக்கு புதுப்படமாக பார்க்கப்படும். அன்னையிலேருந்து இப்போ பராசக்தி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா பராசக்தியோட கலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஜனநாயகன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா தொடர்ந்து வந்து ஜனநாயகன் வந்து ஓடிட்டு தான் இருக்கும் ஸ்க்ரீன்ஸில். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆன ஜனநாயகன் பராசக்தி ஜனவரி 14 ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 500 ஸ்க்ரீன் இதுவும் 500 ஸ்க்ரீன் பராசக்தியும் ஓடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஜனநாயகன் பராசக்தி அடுத்தடுத்த நாளில் வருது அப்படின்னா ஆரம்பத்திலே ரெண்டுமே 500 ஸ்க்ரீன்ஸில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராபேக். யாருக்கு டிராபேக் அப்படின்னா ஜனநாயகனுக்கு டிராபேக். ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் முதல் 5 நாள் 1000 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகி ஒரு கலெக்ஷன் பண்ணோம் இல்லையா, அந்த கலெக்ஷன் இப்போ பண்ண முடியாது. இப்போ வந்து இது 500 ஸ்க்ரீன்ஸ் தான் ரிலீஸ் ஆகுது. இது 500 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகும் போது பாதியாக ஷேர் ஆகும்போது 1000 ஸ்க்ரீன்ஸில் வர வேண்டிய கலெக்ஷன் எவ்வளோ பெரிய கலெக்ஷனாக இருக்கும். அது 5 நாள் கலெக்ஷன். ஸோ அது இல்லாமல் போகுது. இப்போ 500 ஸ்க்ரீன்ஸ்னும் போது ரெண்டு படமும் ஒரே தேதியில் வெளியிடுற மாதிரி தான். 9-10க்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லையா, அடுத்தடுத்த நாள் வருது அப்படின்னும் போது ஸோ அந்த கலெக்ஷன் வந்து டிவைட் ஆகும். ஒரு ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இது வந்து விஜயோடைய கடைசி படம். இதில் ஒரு மாசான கலெக்ஷன், அதாவது ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் எடுக்கணும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனை எந்த தமிழ் சினிமா நடிகரும் பண்ணலைங்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுக்கணும்னு அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ரெண்டு படமும் ஒரே நாளில் வரதுனால அந்த கலெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே சார். இது ஜனநாயகனுக்கு தான் பாதிப்பா இருக்குமா இல்லை பராசக்திக்கும் பாதிப்பா இருக்குமா சார்? ஏன்னா சிவகார்த்திகேயனா விஜயா அப்படின்னு பார்க்கும்போது விஜய்க்கான ரசிகர்கள் அதிகப்படியா வருவாங்க படத்துக்கு அப்படின்னும் போது பராசக்திக்கு இதுல வந்து பாதிப்பு இருக்குமா இல்ல ஜனநாயகன் தான் இருக்குமா அப்படின்றது ஒரு டவுட். ரெண்டும் ஒரே நாள்ல வந்துச்சுன்னா பராசக்திக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா பராசக்தி வந்து 150 கோடியில தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய பிஸ்னஸ்க்கும் அதனோட கலெக்ஷனுக்கும் வந்து நிச்சயமா அது ரீச் அவுட் பண்ணிடும். ஏன்னா 150 கோடி ரூபா பட்ஜெட்டு, அது பிஸ்னஸ் ஒரு 200 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருந்தா கூட நிச்சயமா அதையும் தாண்டி ஒரு கலெக்ஷன் வந்து பராசக்தி ஈஸியா பண்ணிடும். ஆனா வேற ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் 350 கோடி ரூபா வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போது 350 கோடி தாண்டி வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு 100 கோடி லாபம் வச்சு
வச்சு வித்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 450 கோடி ரூபாய்க்கு லாபம் வச்சு வித்திருந்தா இப்போ இந்த 450 கோடியை ரீச் அவுட் பண்ணி அதையும் தாண்டி வந்து லாபம் எடுக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அப்படி இருக்கும்போது அது வந்து இந்த 500 ஸ்கிரீன்ஸ்ல வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது அது மீட் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் பண்ணணும்னு நினைச்சாங்க இல்லையா, அதை வந்து மீட் அவுட் பண்ண முடியாது, அது வந்து பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி ஒரு கலெக்ஷனை எடுக்கிறதுக்கு ஒரு லாங் டேர்ம் தேவைப்படும். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாவது ஓடினாதான் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனை கொண்டு வர முடியும். ஸோ அது வந்து பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி கிடையாது, ஜனநாயகம் தான். ஓகே சார். இப்போ சிவகார்த்திகேயன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு படியா அவர் முன்னேறி வந்துட்டே இருக்காரு. அமரன்ல இருந்து அவரோட லெவல்ன்றதே அதிகமா போயிடுச்சு, அவரோட கேட்குற கதைகள் எல்லாமே. இப்ப பராசக்தி அப்படின்னு வரும்போது இது விஜய் இப்போ கடைசி படம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்த இது மூலமா அவர் வந்து பிடிக்க வராரா, இல்லைன்னா வந்து சினிமால அடுத்த லெவலுக்கு, இல்லைன்னா வந்து இப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்த ஒரு ஹீரோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வர பாக்குறாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இந்த போட்டியே எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது போட்டி வந்துமா 2 சினிமா படங்களுக்கு தான் போட்டி, முதல்ல 2 சினிமா நடிகர்களுக்கு போட்டின்னு பாக்குறதே தப்பு. விஜய் ஒரு நடிகர், சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர். விஜயை வச்சு ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க, சிவகார்த்திகேயன் வந்து வச்சு ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் படம் தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதாவது ஜனநாயகனும் பராசக்தியும் படம் தான் மோத போதை தவிர 2 நடிகர்களுக்குள்ள போட்டின்னு அதை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ஆக்சுவலி தப்பு சொல்ல போனா. இது அதாவது ரெண்டு படங்கள் ஒரு தொழில் இருக்கிற போது ஒரே நேரத்தில் வரதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அதாவது 2 படங்கள் வரக்கூடாதுன்னு இருக்கா? இப்ப ஜனநாயகன் வர அன்னைக்கு வேற படங்கள் போட்டிக்கு வரக்கூடாதுன்னு இருக்கா? அந்த மாதிரிலாம் எந்த ரீசனும் கிடையாது. அதாவது ஜனநாயகன் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமா ஜனநாயகன் வெற்றி அடையும். ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு மாசான படம். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, அது வந்து விஜயினுடைய கடைசி படம். அது வந்து விஜயோடைய படம் எப்படி இருக்குமோ, அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிச்சயமா என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும். அதுல வந்து விஜயோட பாட்டு, ஃபைட்டு, பஞ்ச் டைலாக்கு, விஜயோட வாக்கு, லுக்கு விஜயோடைய படமா இருக்கும். அதாவது ஜனநாயகன் வந்து ஒரு மேக்சிமம் என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும். அதே பராசக்தியோட கதைக்களம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நடிக்கிற ஒரு நாயகனா வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிக்கிறாருன்னும் போது அது வந்து ஒரு கதைக்களத்துக்குள்ள வந்துடுது. அந்த படமே வந்து ஒரு களத்துக்குள்ள வந்துடுது. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பஞ்ச் டைலாக், பாட்டு, டான்ஸு, இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் இதெல்லாம் கொண்டு வர முடியாது. எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்ன்னு இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே வந்து பராசக்திக்குள்ள கொண்டு வர முடியாது. கதையை மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ சுதா கோங்கரா வந்து ஒரு நேர்த்தியான இயக்குனர். அவங்க வந்து நிச்சயமா அந்த கதையை வந்து ஒரு நேர்கோட்டில் ரொம்ப நேர்த்தியா சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு கிளாஸான படம், இது வந்து ஒரு மாசான படம், இது வந்து ஒரு கிளாஸான படம். ரெண்டுமே வந்து நல்லா இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அதாவது வந்து ஜனநாயகனும் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. பராசக்தியும் படத்தை பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 படமே வந்து ஒரு ஒரு பொங்கலுக்கு வந்து 2 படமே வெற்றி அடைஞ்சா எல்லாருக்கும் நல்லது தானே. ஓகே சார். இப்போ பராசக்தி இந்த டேட் மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது காரணம் இன்னொன்னு என்னன்னா, வள்ளுவர் கோட்டத்துல வந்து அந்த பராசக்தி யூனிவர்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருக்காங்க எக்ஸிபிஷன் மாதிரி. அது மக்கள் அதிகமா வராங்க. ஒருவேளை மக்களுக்கு இது மேல ஆர்வம் இருக்கு, இதை வச்சு நம்ம வந்து முன்னாடியே வந்துடலாம், ஜனநாயகர் கூடயே சேர்ந்து வந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா பார்க்கப்படுதா? எப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, இது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு விஜயோட ஸ்பீச் இருக்குல்ல, அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட முடிவுன்னு சொல்றாங்க. ஈரோடு விஜயோட ஸ்பீச் வந்து ரொம்ப வீரியமா இருந்துச்சு. டிஎம்கேவை வந்து டேரிங்கா அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு. அந்த ஸ்பீச் அவர் பேசின ஒரு 2 மணி நேரத்திலேயே நம்ம வந்து பராசக்தியை வந்து அடுத்த நாளே கொண்டு வந்துடலாம், நேரடியா மோதலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டதா சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சினிமாவையும் தாண்டி இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு, அது நம்ம மறுக்கவே முடியாது. அதாவது வந்து விஜய் அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அதுதான் அதனாலதான் அவருக்கு அது கடைசி படமா இருக்கு. சோ அரசியலுக்கு வந்துட்டாருன்னும் போது அவர் வந்து நேற்று வந்த கட்சி அப்படிதான் நம்ம சொல்லணும். விஜய் நேற்று வந்த ஒரு புது கட்சி தானே. அப்படி இருக்கும்போது அவரே வந்து டிஎம்கே எதிர்த்து வந்து அவருடைய குரலை உயர்த்தி பேசும்போது, டிஎம்கே பல வருஷங்களா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் வேறு ஊன்றிய கட்சி, பல வருடங்கள ஆட்சியில் இருந்த கட்சி, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சி. ஸோ அவங்க வந்து பதிலடி கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அதனால வந்து எந்தெந்த வழியில வந்து இந்த வந்து ஜனநாயகனுடைய கலெக்ஷனை வந்து எடுக்க விடக்கூடாது, இந்த மாசான ரெக்கார்டை கிரியேட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது எல்லா வழியிலையும் அதுக்கு முட்டுக்கட்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்க வந்து பாக்குறீங்க, அதாவது வந்து இது 9 இது 10 வருது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அதாவது வந்து மங்காத்தா 23 வருது, மங்காத்தாவை ரீ ரிலீஸ் பண்றாங்க. மங்காத்தாவை ஏன் இன்னைக்கு இப்ப 23 ரீ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா,
அதாவது வந்து ஒரு லாங் ரன் போகும்ல, இப்ப நல்லா இருக்க படம் அப்படின்னா ஒரு லாங் ரன் போகும்ல, அதையும் பிரேக் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் மங்காத்தாவை ரீரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதுல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் டிஎம்கே எதிர்த்து அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு, பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டிஎம்கே அவங்களுடைய பதிலடிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜனவரி இப்போ வந்து ஏப்ரல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது 4 மாசம் கூட இல்லை அப்படின்னும் போது இந்த அரசியல் ஆட்டம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓகே சார், இது படம் அரசியல் அதெல்லாம் தாண்டி அதுக்குள்ள இருக்கிற கருத்து அப்படின்னு வச்சு பாத்தீங்கன்னா, இப்போ விஜயோட கடைசி படம் ஜனநாயகனா பார்க்கப்படுது அப்படின் போது அது ஃபுல்லா எமோஷனா அவரோட பழைய படங்களோட கிளிப்ஸ் வரதா இருக்கட்டும், லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு வந்து அவருக்கு ஒரு வீடியோவே வந்து அதுல வச்சிருக்காங்க அப்படின்னு பேசப்படுது. அது ஒரு எமோஷனலா விஜய்க்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அப்படி கொண்டு போகும் சார். பராசக்தின்னு பார்க்கும்போது இந்த மொழி சார்ந்து தமிழுக்கான தமிழ் பற்றோடு இருக்கிறவங்கள வந்து அதுல ஈர்க்கிறதுக்காக அது மூலமா வருது. இது எப்படி வெற்றி பெறும் பாக்குறீங்க? அந்த கதைக்களமா பார்க்கும்போது அது எப்படி போகும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல விஜய்க்கான வந்து அந்த ட்ரிபியூட் வீடியோ, ஒரு 4 நிமிஷம் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒன்று போடுறாங்க. அது வந்து படத்தோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து விஜய் வந்து 69 படங்கள் நடிச்சுட்டு சினிமா விட்டு போறேன்னு சொல்லிட்டாரு, கடைசி படம்னு சொல்லிட்டாரு. ஸோ விஜய் வந்து கடைசியா வந்து சினிமா விட்டு போறதுனால அவர் நடிச்ச 69 படங்கள்ல இருந்தும் நல்ல நல்ல சீன்ஸ், பாட்டு, ஃபைட்டு, பஞ்ச் டயலாக் இதெல்லாம் வந்து தொகுத்து ஒரு 4 நிமிஷம் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிச்சயமா விஜயோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்டா இருக்கும், ஒரு என்ஜாய் பண்ற ஒரு மூமெண்டா இருக்கும். அது வந்து எப்படின்னா அது தப்பு கிடையாது. அதே நேரத்தில் வந்து பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அன்னைக்கு வந்து பராசக்தி வந்து பெரிய லெவலில் பேசப்பட்ட படம். கலைஞர் வசனத்தில் வந்து சிவாஜி கணேசன் அறிமுகமான படம் மிகப்பெரிய ஒரு பேங் பண்ணிச்சு அன்னைக்கு. பராசக்தி வந்து அதே டைட்டிலில் வருது இந்த பராசக்தி. இந்த பராசக்தியை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம தமிழ் மக்களோட பல வருஷங்களா ஒரு கலந்த ஒரு கதை, உணர்வோட கலந்த ஒரு கதை. அப்படின்னும் போது அந்த கதையில வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு, ஒரு ஸ்டூடெண்டா நடிக்கிறாரு. அந்த கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஸ்டூடெண்ட் அவருடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு கடைசியில் வந்து முழு தூக்க மாத்திரைகள் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் ஃபயர் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. அந்த கிளைமேக்ஸ் வந்து சிவகார்த்திகேயன் இறந்து போயிடுவாங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியில சிவகார்த்திகேயன் நடிக்கிறார் அப்படின்னா அது வந்து மக்கள்கிட்ட போய் நல்லா கனெக்ட் ஆகும். அந்த படம் வந்து அது வேற ஜேர்னல் படம், டோட்டலாவே வேற ஜேர்னல் படம். ஸோ அதனுடைய வெற்றி அதுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இந்த வள்ளூர் கோட்டத்தில் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு படம் போது ப்ரொமோஷன்ஸ் பண்ண தானே செய்வாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஜனநாயகனுடைய படத்துல அதாவது வந்து டிசம்பர் 27 வந்து ஆடியோ ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க மலேசியால. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 90,000 பேர் வந்து 1,00,000 பேர் கலந்துக்கிற மாதிரியான ஒரு மாசான ஃபங்க்ஷனா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து விஜய் வந்து பேச போறது என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அந்த ஃபங்க்ஷனுடைய கிளிப்பிங்ஸ்லாம் வருது பாத்தீங்களா, அப்ப அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷன், பெரிய ஹைப் வந்து கிரியேட் ஆகும். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பராசக்தியோடைய ஆடியோ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்னைக்குன்னா ஜனவரி 3ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு பெரிய திருவிழா மாதிரி பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இடம் எங்க அப்படின்னும் போது நேரு ஸ்டேடியோல வந்து அதாவது வந்து அவுடோர் ஸ்டேடியம், இண்டோர் ஸ்டேடியம் இருக்கு. இப்போ அவுடோர் ஸ்டேடியத்தில் இது பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்பதான் ஒரு மாசான கிரௌட் அங்க கொண்டு வர முடியும். ஸோ அந்த விழாவுமே ஒரு பிரமாதமான விழாவா இருக்க போது. அது அந்த பராசக்தி படத்துல அந்த பழைய பராசக்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த படத்துல நடிச்ச அந்த 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 நடிகர்களுக்கு மரியாதை செய்யற மாதிரி சிவாஜி கணேசனோட ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு, அது இல்லாம சிவகார்த்திகேயனோட 25வது படம், இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் வச்சு எடுத்த எல்லா டைரக்டர்ஸையும் கூப்பிட்டு எல்லா ப்ரொடியூசர்ஸையும் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து மரியாதை பண்ற மாதிரி ஒரு சிறப்பான விழாவை அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 படத்துக்குமே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிடுச்சுமா. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பராசக்தி. ஜனநாயகன்ல விஜய்னா, பராசக்தியில வந்து சிவகார்த்திகேயன். பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இன்னைக்கு தமிழ் சினிமால அவர் ஒரு முக்கியமான நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காரு. விஜய் வேற ஹைட்டு, அது விஜயோட ஹைட்டை சிவகார்த்திகேயன் இப்ப தொட்டுட்டாரா அப்படின்னா அது இல்ல, அது வேற விஷயம். ஆனா சிவகார்த்திகேயனுக்கு ஒன்று ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கலெக்ஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் இன்னைக்கு வந்து முக்கியமான நடிகரா மாறிட்டாரு. அப்படி இருக்கும்போது 2 படமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து மாசான படம், இது கிளாஸான படம். ஸோ 2மே வந்து மோதும் போது அந்த போட்டியே நல்லா இருக்கும். 2 பேருமே வெற்றி படும் போது ஆடியன்ஸ் வந்து இப்ப பொங்கல் ஹாலிடேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஒரு 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 18, 19, 20 வரைக்கும் போகுது. ஒரு பெரிய ஸ்ட்ரெச், கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு வந்து எல்லாருமே வந்து செலிப்ரேஷன் மூட்ல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே என்ஜாய் பண்றதுக்கு, எல்லாருமே என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு, அவங்கள என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு தியேட்டர் தான் தேடி போவாங்க. என்னதான் நீங்க பீச் பார்க் போனாலும் நீங்க தியேட்டர்ல கிடைக்கிற அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதுவும் வந்து விஜய் படம் போது அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, சிவகார்த்திகேயன் படம் போது அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஸோ 2 படமே வந்து ரொம்ப பெரிய வெற்றி அடையுமா, அதுதான் என்னுடைய கால்குலேஷன்.
ஆனா இந்த விஜய் ஒரு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாருல, அது பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே சார், இந்த படம் ரிலீஸ் பண்ற டேட் இப்ப 10ஆம் தேதி பராசக்தி வரலாமா அப்படின்றது சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் சொல்லிதான் இதை மாற்ற பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இருக்குல்ல சார், அது எப்படி பாக்குறீங்க? அவரு சொல்ல வாய்ப்பு இருக்கா இல்ல அவர் சொல்லியிருப்பாரா? இல்லைம்மா, நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த படத்தில் நடிகர். அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இன்னைக்கு வந்து டிஎம்கேவோட நெருங்கிய ஒரு ஒரு உறவினர்களாக இருக்கிறாங்க, நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்கன்னும் போது இது டோட்டலாகவே இந்த ஃபைனல் கால் எடுக்கிறது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். சிவகார்த்திகேயன் வந்து இந்த தேதியில் வராதிங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்ல, இந்த தேதியில் வாங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்ல. இது முழுக்க முழுக்க நான் சொன்ன மாதிரி அரசியல் ஆட்டம் தொடங்கிருச்சு. அதனால் அவங்க இந்த டிசிஷனுக்கு வந்துட்டதுனால நிச்சயமா வந்து சிவகார்த்திகேயனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சிவகார்த்திகேயன் நிச்சயமா சந்தோஷப்படுவார். எப்படி சந்தோஷப்படுவார்னா, இப்ப கடைசி படம் விஜய் படத்தோட நம்ம படம் மோதுது அப்படின்னும் போது யாரா இருந்தாலும் ஒரு பெரிய ஆளோட மோதும் போது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்குதானே செய்யும். அது சிவகார்த்திகேயன் இருக்குதான் செய்யும். அது தப்பு கிடையாது. அதாவது வந்து தொழில்னு வரும்போது யாருங்கிறதெல்லாம் இங்க முக்கியம் கிடையாது. இந்த நல்ல படம் எதுங்கிறது தான் இங்க முக்கியம். நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ரெட்ரோ வந்து மே 1ஆம் தேதி வந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து மே 1ஆம் தேதி வந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படம் வந்து அப்படி ஒரு படம் தயாராயிருக்கா, அப்படி ஒரு படம் வரப்போதா, அப்படி படம் ரிலீஸ் ஆயிருக்கான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஒரு பேர் தெரியாத, அடையாளம் தெரியாத ஒரு படமா இருந்துச்சு. ஒரு சசிகுமார், ஒரு சிம்ரான் நடிச்ச படம். பெரிய ஹீரோஸ்லாம் கிடையாது, பெரிய ஸ்டார் காஸ்ட்லாம் கிடையாது, பெரிய மியூசிக் டைரக்டர் கிடையாது, பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடையாது, பெரிய டைரக்டர் கிடையாது. ஆனா எது ஓடிச்சு? ரெட்ரோ ஓடிச்சா, டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிச்சா? டூரிஸ்ட் ஃபேமிலி 100 கோடியும் தாண்டி கலெக்ட் பண்ண ஒரு சின்ன படம். சோ ரெட்ரோ பெரிய படமா, டூரிஸ்ட் ஃபேமிலி பெரிய படமா? டூரிஸ்ட் ஃபேமிலி தான் பெரிய படம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி கொடுக்கிற படம், மாசான படமா பார்க்கப்படுது. அதுதான் வெற்றி படமா பார்க்கப்படுது. இப்ப இங்க வந்து விஜய் சிவகார்த்திகேயன் மோதுறதுனால எந்த தப்புமே ஏற்பட்டுறாது. அது ஒரு தொழில் போட்டி தான். ஆனா அந்த தொழில் போட்டிக்குள்ள ஒரு அரசியலும் இருக்கு. ஓகே சார், ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துட்டீங்க. பராசக்தி ஜனநாயகன் எப்படி வரப்போகுது, மோத போதா இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு வரப்போதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மிக்க நன்றி சார் நிகழ்ச்சியில் கணக்கு. நன்றி.